பயணிகளின் கவனத்திற்கு. தாம்பரம் திருநெல்வேலி இடையே அந்தியோதயா ரயில் சேவை கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கப்பட்டது. இந்த ரயில் சேவை பெரும் வரவேற்பு பெற்றதையடுத்து நாகர்கோவில் வரை நீட்டித்து இயக்கப்படுகிறது. இந்த ரயிலில் உள்ள 16 பெட்டிகளும் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் என்பதால் கடைசி நேரத்தில் கூட டிக்கெட் எடுத்துக்கொண்டு பயணம் செய்ய வசதியாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த ரயிலில் பயணிப்போர் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் தாம்பரம் யார்டில் மேம்பாட்டுப் பணி காரணமாக இந்த ரயில் சேவையை கடந்த 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை ரத்து செய்து ரயில்வே நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். பெரும்பாலான ரயில்கள் பகுதிரத்து மட்டும் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல இந்த ரயிலையும் பகுதிரத்து செய்து வேறு ரயில் நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து ரயில் பயணிகள் கூறியதாவது: தென் மாவட்டங்களுக்கு போதிய அளவில் ரயில்கள் இல்லாததால் பயணிகள் அவதிப்படும் நிலையில் தாம்பரம் நாகர்கோவில் இடையே இயக்கப்பட்ட அந்தியோதயா ரயில் எல்லா தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த ரயில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ரயிலை செங்கல்பட்டு அல்லது எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்க வேண்டும், இவ்வாறு அவர்கள் கூறினர். இது குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறும்போது, பொறியியல் பணி காரணமாகவே இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரத்து தற்காலிகமானது. விரைவில் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும். இந்த ரயிலை மற்ற நிலையங்களிலிருந்து இயக்க எந்த திட்டமும் இல்லை என்றனர்.